இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த சனியின் பெயர்ச்சி முதல்ல ஏற்றமா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் பின்னடைவு எந்த விதத்திலும் பெருசாக இல்லை. சரிங்களா? ஒரு சிலருக்கு ரேராக இந்த ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரமோஷன் கிடச்சிருமுங்க. கூடுதலான வேலைகளை தூக்கி தலையில் போட்டு இந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு இவர் தான் நல்ல மேனேஜர் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் தூக்கி உங்கள் தலை மேலே வச்சுருவாங்க. இந்த மாதிரியான அமைப்புகளை எடுத்து செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த பேர் நல்லா ரீச் ஆயிரும். அந்த தொழில் நல்லா ரீச் ஆயிரும், பிரபல்யம் ஆயிடுவீங்க. ஆக தொழில் உத்தியோகம் ஓரளவுக்கு இப்படி தாங்க இருக்குது. திருமணத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளுக்கு ஒரு பெருசாக ஏதுவான காலகட்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கோச்சாரம் உங்களுக்கு தடை செய்யாது. இந்த மாதிரியான அமைப்புகளை எடுத்து செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த பேர் நல்லா ரீச் ஆயிரும். அந்த தொழில் நல்லா ரீச் ஆயிரும், பிரபல்யம் ஆயிடுவீங்க. ஆக தொழில் உத்தியோகம் ஓரளவுக்கு இப்படி தாங்க இருக்குது. திருமணத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளுக்கு ஒரு பெருசாக ஏதுவான காலகட்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கோச்சாரம் உங்களுக்கு தடை செய்யாது. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கின்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான். அந்த சனிப்பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026 25 நிறைய நண்பர்களுக்கு குழப்பம் உண்டு. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்ப ராசி இருக்குது பாருங்கள், அதில் இருந்து மீன ராசிக்குள்ளே சனி போகிறாருங்க. இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது, திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்பில் இருக்கிறதுனால அது 2026 தான் பெயர்ச்சி. இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுவராக இருந்தீங்கன்னா 2026 பெயர்ச்சி. திருக்கணிதத்தை நீங்கள் பின்பற்றீங்கன்னா 2025 பெயர்ச்சி. எது சார் கரெக்டு? ரெண்டுமே கரெக்டு தான். நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றீங்களோ அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க. குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார். இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும், எங்கு கவனமாக இருக்கணும், எந்த காலகட்டம் சிறப்பு, எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. சரிங்களா? அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோச்சார பலன். கோச்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன். அதற்கான பலம் ஒரு 10% அதிகபட்சம். சரிங்களா? அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது. அதனால் இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது, இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது, அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க, பிறப்பு ஜாதகம், அதோடைய தசாபுக்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும். அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது. ஆக இந்த 10% பொது பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே. புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் முதல் 3 பாதம் மிதுன ராசிக்குள்ளாகவும் இறுதி பாதம் கடகராசிக்குள்ளாகவும் அமையும். உங்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த சனியின் பெயர்ச்சி முதல்ல ஏற்றமா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் பின்னடைவு எந்த விதத்திலும் பெருசாக இல்லை. சரிங்களா? ஒரு நடுநிலையான நற்பலன்களை வழங்கக்கூடிய அமைப்புகளில் தான் இந்த சனி பெயர்ச்சி அமைகின்றது. சரி, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு ரொம்ப சிறப்பான வேலை, உங்கள் தகுதிக்கு நல்ல ஒரு மேன்மையான வேலை, உங்களுக்கு பிடிச்ச வேலை அப்படி அமையிறது கொஞ்சம் சிரமம். ஒருவேளை உங்கள் ஜாதக தசாபுக்தி வலுத்திருந்து அமையலாம், மற்றபடி பொது பலன்படி கிடையாது. ஆனால் வேலை கிடைக்கும். அது ரொம்ப சூப்பரான வேலையோ சிறப்பான வேலையோ இல்லை பிடிச்ச மாதிரியான வேலையோ அப்படி அமையாது. அப்போ இப்போதைக்கு கிடைக்கின்ற வேலையை நம்ம எடுத்துக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிறத மனதில் உள்வாங்கிக்கிடுங்க. முதல் விஷயம். ரெண்டாவது, ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கீங்க பாருங்கள், வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், வேலையிலேயே கொஞ்சம் அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் அல்லது பணி சுமைகள் கூடுதலாக இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குமே தவிர பெரிதாக பிரச்சனைகள் வராது. வந்தாலும் மீண்டும் வேலை கிடச்சிரும். சரிங்களா?
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக உத்தியோக அமைப்புகளை பொறுத்தமட்டில் உத்தியோகத்தில் அழுத்தமும் பணிச்சுமையும் கூடுதலாக இருக்கும். ஆனால் உத்தியோகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அதை ஒன்று பார்த்துக்கிடணும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, உத்தியோக அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்கு ரேராக இந்த ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரமோஷன் கிடச்சிருங்க, கூடுதலான வேலைகளை தூக்கி தலையில் போட்டு இந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு இவர் தான் நல்ல மேனேஜர் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் தூக்கி உங்கள் தலை மேலே வச்சுருவாங்க. அதில் கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாவதற்கான அமைப்பு உங்களுக்கு உண்டு. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கூடுமானம் வரையிலும் கொஞ்சம் நிதானமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்புகள் உங்களுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க பாருங்கள். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சிறப்பாக நகர்வுன்னு சொல்லிட முடியாது, கடனாயிருன்னு சொல்ல முடியாது. தொழில் ஓடும், குடும்பத்தை நகர்த்துற அளவுக்கு ஓடும், தொழில் அப்படியே ரொட்டேட் பண்ணி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போகும். ஆனால் சொல்கிற அளவுக்கு பெருசாக விருத்தி ஆகாது. உங்கள் தொழிலில் கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும், கொஞ்சம் பிரபல்யமாவீங்க. ஆனால் பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சிக்கான அமைப்பு அப்படிங்கிறது இல்லை. அப்போ அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தொழிலை லிமிட்டடான முதலீடு போட்டு அந்த கட்டுக்குள்ளவே தொழிலை நகர்த்தணும். பெரிய அளவு முதலீடு போட்டு பெருசாக வரலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே வண்டி ஓடிடும். அப்போ அன்பு நண்பர்களே, கூடுமானம் வரையிலும் நிதானித்து நகர்த்தணும் வண்டியை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. ஆக இந்த காலகட்டம் அதில் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியது அவசியம். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் அமைப்புகள் ஒரு புறம் நிதானமாக இருந்தாலும் பொருளாதாரம் ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அமைப்பின்படி பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கான அமைப்பு கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஒரு சராசரியான வருமானத்தை தரும். ஆகையினால் பொருளாதார ரீதியாக பெருசாக கொஞ்சம் ஆசைப்பட்டுறாமல் இருக்கிறது மிக நன்மை. யாருக்குங்க? புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் தகப்பனாரோட தொழில், குலத்தொழில், இந்த மாதிரியான அமைப்புகளை எடுத்து செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த பேர் நல்லா ரீச் ஆயிரும். அந்த தொழில் நல்லா ரீச் ஆயிரும், பிரபல்யம் ஆயிடுவீங்க. ஆக தொழில் உத்தியோகம் ஓரளவுக்கு இப்படி தாங்க இருக்குது. திருமணத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளுக்கு ஒரு பெருசாக ஏதுவான காலகட்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கோச்சாரம் உங்களுக்கு தடை செய்யாது. உங்கள் சுய ஜாதகப்படி தசாபுக்திகள் நன்றாக நடந்து விட்டால் கோச்சாரப்படி திருமணமோ குழந்தை பாக்கியமோ தடையாகாது. அது இயல்பாக கிடைத்துவிடும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க. இந்த காலகட்டம் தகப்பனாரின் உடல்நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகளை குறைக்கும். யாருக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததோ அப்பாவுக்கு, அல்லது அப்பாவுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததோ அதெல்லாம் களையப்படுகின்ற காலகட்டம் இக்காலகட்டம். அதே போல் உயர்கல்வியில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தது, மந்தத்தன்மையாக இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் உயர்கல்வியில் பரவாயில்லைங்கிற அளவுக்கு நல்ல நகர்வு இருக்கும். ஆனால் சொந்த ஊரில் இருக்கிறவங்கள விட வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்த உயர்கல்வி அமைப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடைபட்டுக்கிட்டே இருக்கும். அப்பாவுடைய உறவுகளில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆக அப்பாவினுடைய அமைப்புகளையும் உயர்கல்வியிலையும் கொஞ்சம் ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன நல்ல விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டம் கௌரவ பதவிகள், கௌரவ அந்தஸ்துகள், கௌரவமாக சில இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஊரில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பார், ஒரு கோவில் விஷயத்தில் முன்னிலைப்படுத்துவாங்க. இல்லை அங்கே இருக்கிற ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. ஒரு சில கௌரவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் மனதில் வச்சுக்கிடணும். ஆக இந்த காலகட்டம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். உத்தியோகம், தொழில், கௌரவம் சார்ந்து. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் இந்த பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது, இப்போ வழக்குகள் போய்கிட்டு இருக்குன்னா கொஞ்சம் சின்ன சின்னதான இழுபறி ஆனாலும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு. நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் எனது அருமை நண்பர்களே. அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போயிட்டு வேலை பார்க்குறது, அல்லது ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் உத்தியோகம் சார்ந்த அமைப்புகளில் நல்ல நகர்வினை ஏற்படுத்தும். ஓவராலாக பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி கிடையாது, ஆனால் கையில் ஓரளவுக்கு 4 காசு நெருக்கடி இல்லாத அளவுக்கு சமாளிச்சிருவீங்க.
இந்த அடுத்த 2.25 வருடத்தை. சரிங்களா, அந்த சனி பெயர்ச்சியில். அதனால் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனை அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் பெரிதாக தொந்தரவுன்னு சொல்கிற அளவுக்கும் இல்லை, பெரிதாக ஏற்றம்னு சொல்கிற அளவுக்கும் இல்லை. சரிங்களா, மன வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுகிற பட்சத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஏற்றத்தை கொடுக்கும். ஏதாவது இடம் வாங்கி போடணும், சொத்து வாங்கி போடணும் அப்படின்னு சொன்னால் இந்த பீரியடில் வாங்கி போடுங்க. இது உங்களுக்கு நல்ல ஏதுவான பீரியட் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு நகரணும்னு முயற்சி பண்ணுறவங்களும் இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சிக்கலாம். உங்களுக்கு அந்த ஏற்றம், அந்த வாய்ப்பு உண்டு நண்பர்களே. சரிங்களா, ஆக இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஏற்றம். ஆக தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், ஆரோக்கியத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் டல் அடிக்கும். கொஞ்சம் ஹெல்த்தில் இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும். இருந்தாலும் கம்ப்ளீட் ஆகாது, சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நகர்ந்துக்கிட்டிங்கன்னா போதும். கடனை ஏற்படுத்தி எதையும் பண்ணிடாதீங்க பெருசாக அகலக்கால் வச்சு. சரிங்களா, அதை ஒன்றை பார்த்துக்கிட்டால் போதும். மற்ற அத்தனை அமைப்புகளும் புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நன்றாகவே இருக்கின்றது. சரிங்களா, உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரவர் பெருமானை சனிக்கிழமைகள் தோறும் வழிபட்டுக்கிட்டு வாங்க. ஓரளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு கூடுதலாகும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.